ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப நேரமாக வரல. ஸோ விர்ச்சுவல் மெஷினுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ கிரியேட் நியூ போயிட்டு ஸோ ரெசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ரெசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் விர்ச்சுவல் மெஷின் நேம் கொடுக்குறேன். இப்போ நான் கிரியேட் பண்ண போகிறது CentOS. ஸோ CentOS தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், CentOS VM. ஸோ நான் அந்த விர்ச்சுவல் மெஷின் நேமே CentOS VMனே கொடுத்துக்கிறேன். ஸோ ரீஜியன் சென்ட்ரல் இந்தியா. ஸோ அதை நான் மாற்றலை. ஸோ அவைலபிலிட்டி ஆப்ஷன், இங்கே அவைலபிலிட்டி ஜோன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் ஒரே ஒரு ஜோன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு ஜோன், எப்போவுமே ஃபஸ்ட்டு ஜோன் செலக்ட் பண்ணுறது தான் நல்ல சாய்ஸ். ஸோ ரெண்டாவது மூணாவது ஜோனில் அந்த ரெசோர்ஸ் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாட்டி போகலாம். ஆனால் ஃபஸ்ட் ஜோனில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ செக்யூரிட்டி டைப்பில் டெஸ்ட் லான்ச் விர்ச்சுவல் மெஷின். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த செக்யூரிட்டி டைப்பை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே CentOS பேஸ்டு 8.2 அப்படின்னு உங்களுக்கு வராது. ஏன் அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணதால எனக்கு காட்டுது, உங்களுக்கு அது காட்டாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், see all images போயிட்டு நீங்கள் ஓஎஸை செலக்ட் பண்ணணும். ஸோ நான் see all images போய்க்கிறேன். அதில் CentOS ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே டைப் பண்ணுறேன் CentOSன்னு. இந்த மார்க்கெட் பிளேஸில் நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா CentOS பேஸ்டு. ஸோ இங்கே CentOSனே இருக்குது. நான் CentOS பேஸ்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா. ரெண்டாவது ஆப்ஷன் CentOS பேஸில் ஜென்ரேஷன் 2. ஸோ ஜென்ரேஷன் 2 தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க, 8.2 ஜென்ரேஷன் 2. ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன வரும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இமேஜ் நாட் கம்பேட்டிபிள் செக்யூரிட்டி டைப் அப்படின்னு வரும். ஸோ இப்படி வரும்போது செக்யூரிட்டி டைப்பை நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்டுக்கு மாற்றணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணதில் செக்யூரிட்டி டைப் டெஸ்ட் லான்ச் வச்சா அக்செப்ட் பண்ணணும். ஸோ இந்த ஓஎஸ் மட்டும் ஸ்டாண்டர்டில் வச்சா தான் அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி எரர் வந்தது அப்படின்னா இப்படி நீங்கள் செக்யூரிட்டி டைப்பை மாற்றிக்க வேண்டியதான். ஸோ அடுத்தது சைஸில் ரெக்கமெண்டரில் என்ன காட்டுதோ அதை சூஸ் பண்ணணும். ஸோ ரெக்கமெண்டரில் எதுவுமே காட்டலை. ஸோ இந்த இடத்துல வந்து எரர் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ரெக்கமெண்டர் ஏதாவது காட்டுச்சுன்னா அதை செலக்ட் பண்ணலாம். காட்டலை அப்படின்னா see all sizes போகணும். see all sizes போயிட்டு most used by user அப்படின்னு இங்கே இருக்கும். ஸோ அதில் இதை செலக்ட் பண்ணுங்கள். இது காட்டுதான்னு பாருங்கள். ஸோ காட்டுச்சுன்னா செலக்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் இந்த ஆப்ஷனே காட்டாது. ஸோ காட்டுச்சுன்னா அந்த ஒரு டைப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிக் மார்க் வந்துச்சுன்னா ஓகே ஆகிடும். ஸோ இங்கே அத்தன்டிகேஷன் டைப்பில் பாஸ்வேர்ட். ஸோ இதுக்கு நான் சேம் யூசர் நேம் கொடுத்துக்கிறேன், அஷூர் யூசர். ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன். ஸோ ரீடைப் பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது அலோ செலக்டட் போர்ட்டில் SSH. ஸோ இதுவும் SSH மூலியமாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ யூசர் நேம் ஞாபகம் வச்சுக்கிங்க, யூசர் நேம் முக்கியம், பாஸ்வேர்டு முக்கியம். ஸோ இப்போ அடுத்தது டிஸ்க்குக்கு போகிறேன். ஸோ டிஸ்கில் நான் இங்கே ப்ரீவியஸாக நான் எதுவுமே மாற்றலை. ஸோ OS டிஸ்க்கு 31 GB கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ delete with VM மட்டும் எனேபிள் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ மற்றபடி டேட்டா டிஸ்க்கு ஆட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே 1024 GB டேட்டா டிஸ்க் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் டேட்டா டிஸ்க்கு அட்டாச் பண்ண தேவையில்லை. ஸோ
ஸோ நெட்வொர்க்கிங் போய்க்கலாம். ஸோ நெட்வொர்க்கிங் இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதுனால இங்கே க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பப்ளிக் ஐபி மட்டும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது நேம் ஆல்ரெடி அங்கேயே வந்துருச்சு. ஸோ நான் வேறு எதுவுமே மாற்றலை, ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ பப்ளிக் ஐபியில் க்ரியேட் நியூ கொடுத்துட்டு அதில் வர டிஃபால்ட் நேம் அப்படியே செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ இங்கே என்ஐசி நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் பேசிக்லேயே இருக்கட்டும். இங்கே வேறு எதுவுமே மாற்ற தேவையில்லை. இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணால் போதும். டெலிட் பப்ளிக் ஐபி அண்ட் என்ஐசி. ஸோ இந்த ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணிவிட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு போய்க்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட்டில் நம்ம எதுவும் சேஞ்சஸ் வரையும் பண்ணலை. ஸோ இப்போயும் பண்ண தேவையில்லை. ஸோ மானிட்டரிங் போய்க்கலாம். ஸோ மானிட்டரிங்கில் டிசேபிள் மட்டும் பண்ணிவிட்டு போட் டயக்னோஸ்டிக்ஸை டிசேபிள் மட்டும் பண்ணால் போதும். ஸோ அட்வான்ஸில் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ அதுவும் நம்ம அந்த டேப்பில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ டேகில் மட்டும் கிரியேட்டட் பை யார் கிரியேட் பண்ணது, ஸோ அந்த டீட்டெயிலை மட்டும் நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபைனலாக ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட். ஸோ நம்ம எரர் எங்கே வரும் அப்படின்னா அந்த சைஸ் செலக்ட் பண்ணுறதுல மட்டும் எரர் வரும். ஸோ இப்போ கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சைஸ் கரெக்டாக அவைலபிளாக இருந்து அது மேட்ச் ஆகிடுச்சுன்னா எரர் வராது. இல்லைனா சைஸுங்கிற இடத்துல எரர் வரும். திரும்ப போய் நம்ம அதை எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அக்செப்ட் பண்ணிடுச்சு சைஸு இமேஜ் எல்லாமே. ஸோ வேலிடேஷன் பாஸ் ஆகிடுச்சு. இங்கே பேமெண்ட்டை நோட் பண்ணிங்கன்னா தெரியும் 4.0932 per hour. ஸோ மற்ற ஓஎஸில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ரேட்டு மற்ற எந்த ஓஎஸுக்கும் இவ்வளோ கம்மியான ரேட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் மட்டும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ கிரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஸோ புட்டிலையும் ஓப்பன் பண்ணலாம், பவர் ஷெல்லையும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஓஎஸை ஓப்பன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஸோ 2 ஆப்ஷனையும் பார்ப்போம். ஸோ இங்கே டெப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பழைய மெத்தட் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி கோட் ரிசோர்ஸ் போகிறோம். கனெக்ட் போய்க்கிறோம். ஸோ கனெக்டில் போயிட்டு இங்கே விஎம் பப்ளிக் ஐபி, ஸோ பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணிக்கணும். ஸோ கனெக்டில் போயிட்டு பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய பவர் ஷெல்லே ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பவர் ஷெல் ஸோ நம்ம விண்டோஸோட பவர் ஷெல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே SSH ஸ்பேஸு யூசர் நேம். ஸோ யூசர் நேம்
நம்ம அங்கே க்ரியேட் பண்ணும்போது கொடுத்துருப்போம். அந்த யூசர் நேமை இங்கே டைப் பண்ணிவிட்டு ஸோ ஹட்டு கொடுக்குறேன். ஹட்டு கொடுத்துட்டு பப்ளிக் ஐபி காப்பி பண்ண பப்ளிக் ஐபியை கொடுத்து என்ட்ரு கொடுத்தா போதும். ஸோ இங்கேயே வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இதில் ரெஃப்யூஸ் பண்ணுது. நான் என்ன பண்ணுறேன், கமாண்ட் ப்ராம்ப்டில் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணல. நான் என்ன பண்ணிக்கிறேன், புட்டியிலே போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். புட்டி. ஸோ புட்டி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ 2 விதமாக பண்ணலாம். ஒன்று ஹோஸ்ட் நேம், அப்படி இல்லைனா ஐபி அட்ரஸ். ஸோ நான் ஐபி அட்ரஸ் மூலயமா இங்கே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஐபி அட்ரஸை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்ததும் இந்த அக்செப்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அக்செப்ட் பண்ணி ஸோ இப்போ நம்ம யூசர் நேம் கொடுக்க வேண்டியதான். அஷூர் யூசர். இப்போ பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம அங்கே உபுண்டுல கொடுத்த கமாண்ட் எல்லாமே இங்கேயும் ஒர்க் பண்ணணும். ஸோ நான் ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸ் சிடிஎல் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோஸ்ட் நேம் இங்கே வந்துடுச்சு. ஸோ ஹோஸ்ட் நேம் சிடிஎல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கமாண்ட் அப்படியே இங்கே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ நான் அடுத்தது டிஎஃப் ஸ்பேஸு -h கொடுக்குறேன். ஸோ இதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள மொத்த ஃபோல்டரும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எல்எஸ் அப்படிங்கிற கமாண்டு இங்கே கிடையாது. அதுக்கு பதிலாக டிஎஃப் ஸ்பேஸு -h அப்படிங்கிற கமாண்டு தான் இங்கே ஆப்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ அங்கே என்னெல்லாம் கமாண்ட் யூஸ் பண்ணமோ அதே கமாண்டை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக் ஏ டைரக்டரி mkdir ஸ்பேஸு. ஸோ அந்த டைரக்டரியோட நேம் கொடுத்தோம் அப்படின்னா கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு அதில் உள்ள ஃபைல்லாம் பார்க்கணும் அப்படின்னா டிஎஃப் ஸ்பேஸு -h. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபோல்டர் இங்கே காட்டணும், காட்டலை. ஸோ எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்துக்கலாம். pwd அப்படின்னு டைப் பண்ணோம்னா ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி தெரியும். ஸோ அதையும் டைப் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அடுத்தது ஐபி கான்ஃபிக். ஸோ ஐபிஏ அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ ஐபி கான்ஃபிக் ஒர்க் பண்ணலைன்னா ஐபிஏங்கிறத கொடுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் இந்த மாதிரி கமாண்ட்லாம் போட்டு ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை ஷட் டவுன் பண்ணுறதுக்கு ஷட் டவுன் நவ். ஸோ முதல்ல வந்து ரூட் யூஸராக மாறணும். ஸோ சூடோ சூ போட்டு ரூட் யூஸருக்குள்ளே வந்துடுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ஷட் டவுன் நவ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ரூட் யூஸருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஷட் டவுன் பண்ண முடியும். ஸோ நார்மல் யூஸராக இருக்கும்போது ஷட் டவுன் ஆகாது. ஸோ அதுக்கு முதல்ல சூடோ சூ போட்டு ரூட் யூஸர் கூட வாங்க. அதுக்கப்புறம் ஷட் டவுன் நவ் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் ஷட் டவுன் ஆகிடும். ஸோ
அதுக்கப்புறம் நீங்கள் இதில் எந்த கமாண்டும் டைப் பண்ண முடியாது, டைப் ஆகாது ஷட் டவுன் ஆனதுக்கப்புறம். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே விர்ச்சுவல் மெஷின் ஆப்ஷனுக்குள்ளே வந்துக்கிறேன். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண விர்ச்சுவல் மெஷினை டெலீட் பண்ணுறேன். ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் ரிசோர்ஸ் குரூப்பையும் டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ ரிசோர்ஸ் குரூப்பையும் டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷட் டவுன் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ ஷட் டவுன் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ ரொம்ப நேரம் வந்து உங்களுக்கு டேட்டாவை டைம் எடுத்துச்சுன்னா ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் கொடுங்க. நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால கூட அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நான் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டேன். ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு செக் பண்ணுறேன்.